என்கவுண்டரை பண்ணுகிறார். தன்னுடைய அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ, தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை சவுல் அங்கே தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய சந்திப்பு அவ்வளவு பயங்கரமாக இருந்தது, அவ்வளோ வல்லமையாக இருந்தது. ஆம் தேவ பிள்ளைகள், எவர்கள் பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் தேவனுக்கு என்று வைராக்கியம் உள்ள ஒரு பாத்திரமாய், தேவனை நேசிக்கிற பாத்திரமாய் பவுலை பார்க்கிறோம். உடனே அவர் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஓடினார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய அன்பை ருசித்த பிள்ளைங்க ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டீங்க. கர்த்தருடைய அன்பை இன்னும் அதிகமாய் நேகருக்கு சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறி விடுவீர்கள். கர்த்தரை இன்னும் அதிகமாய் பறைசாற்ற வேண்டும், கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள் அளவில்லாமல் ஊற்றப்படும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை குறித்ததான எண்ணம், தேவனை குறித்ததான திட்டத்தையும் ரகசியத்தையும் நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொண்டு இன்னும் வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஜெப குறிப்புகளை நீங்கள் தாராளமாய் அனுப்பலாம். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல பாஸ்டர் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த நிகழ்ச்சி கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை என் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாய், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமாய் கொண்டு வருவேன் என்று என்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அதனால் நம்பிக்கையாய், தைரியமாய், வாஞ்சையாய் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஆர்வமாக பாருங்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார். ஓகே, பவுலை குறித்து நாம் பார்க்கும்போது பவுல் எப்பொழுதுமே ஒரு ஃப்ரீக்வெண்டாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய், தேவனிடத்தில் தாவீது அப்படி தான் இருந்தார். அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஜெபிக்கிற வீரராய் இருந்தார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறது, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து நமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என்னுடைய ஆவி நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இடைவிடாமல், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம், அவருடைய ஜெபம் அவருக்கு அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் பவுல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருதயத்தில் தேவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். 10ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் மற்றவர்களை குறித்ததான பாரம் நிறைந்த ஒரு தேவ மனிதனாய் பவுல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மற்றவர்கள் ஸ்திரப்பட வேண்டும், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய வரத்தினால் நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். தேவன் விரும்புகிற வாழ்க்கை, தேவன் செய்ய நினைத்திருக்கிற திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலின் ஒரே வாஞ்சையாயிருந்தது. அதான் சொல்றார், நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த நிகழ்ச்சியெல்லாம் எதுக்குன்னா, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆவியில் பலப்படணும், வரங்களில் பலப்படணும், கனிகளில் பலப்படணும் என்ற ஒரே வாஞ்சையோடு கூட இந்த நிகழ்ச்சிகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களால் இதை ஆவியில் உணர முடியும். 2வது வசனம் சொல்கிறது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்தேன். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் பவுலுக்குள் இருந்தது. 3வதாக பார்க்கிறோம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவரும் எல்லார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் பவுல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. விசுவாசிகளை இன்னும் கருத்தாய் உருவாக்க வேண்டும், இன்னும் வல்லமையாய் உருவாக்க வேண்டும், இன்னும் அவர்கள் தேவனோடு கூட தேவ வல்லமையில், தேவ தரிசனத்தில் அவர்கள் இன்னும் அதிகமாய் பங்கெடுக்க வேண்டும் என்கிற பாரத்தோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் இங்கே பவுல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, சுயநல ஜெபம் இல்லாதவராய் மற்றவர்களுக்காக, குறிப்பாய் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக விசுவாசிகளை உருவாக்க வேண்டும்